இப்போ நம்ம பார்க்க போகிறது நவதானிய சுண்டல். நவதானிய சுண்டல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நவதானியம், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இந்துப்பு. இப்போ நவதானிய சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தினாலே விநாயகருக்கு நம்ம சுண்டல் மெயினாக படைப்போம். அதுவும் கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் மெயினாக படைப்போம். நிறைய படைத்தாலும் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனாலும் நம்ம மெயினாக இருக்கிறது அந்த மோதகம், சுண்டல், கொழுக்கட்டை, இது 3 தான் மெயினாக இருக்கிறது. இதில் வந்து நம்ம ஒரு பயிரே புரோட்டீன், அது ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம 9 வகை பயிரை போட்டு, தானியத்தை போட்டு நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். சும்மா இல்லை, நம்ம முளை கட்டி பண்ணுறோம். அதாவது இந்த 9 வகை பயிர், அதாவது கருப்பு கடலை, வெள்ளைக்கடலை, பட்டாணி, கொள்ளு, வேர்க்கடலை, காராமணி, பச்சை பயிறு, மொச்சை, அப்புறம் இந்த டபுள் பீன்ஸு, இந்த மாதிரி 9 வகை உங்ககிட்ட என்ன பயிர் இருக்கோ அதை நீங்கள் ஊற வச்சுட்டு முளை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வேக வச்சு சுண்டலாக பண்ண போகிறோம். இதுவே பயிரே சத்து தான். நம்ம 9 வகை பயிரை சேர்க்கும்போது, அதுவும் முளை கட்டி சேர்க்கும்போது அதிக அளவு சத்து கிடைக்கும். இந்த மாதிரி சத்தான உணவை இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி படையல் பண்ணும்போது, நம்ம இந்த மாதிரி சத்தான உணவை சமைச்சி படையல் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த சத்து போய் சேரும். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச பயிரை முளை கட்டி வச்சுருக்கோம். அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. காராமணி வந்து கொஞ்சம் குழைய தான் செய்யும். காராமணி, பச்சை பயிர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் குழைய தான் செய்யும். அந்த குழஞ்சாதான் மற்ற பயிரெலாம் வெந்திருக்கும். இந்த குழஞ்ச பயிரோடு சேர்ந்து நம்ம மசாலா சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இது ஒரு 4 விசில் வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஆவி அடங்கின பிறகு திறந்து தாளிச்சிடலாம். இது ஆவி அடங்கிருச்சு, திறந்து பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வேர்க்கடலை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம், முளை கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் என்ன பண்ண போகிறோம், இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதை போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி போடுறது இருந்தாலும் போடலாம், ஆனால் இந்த மாதிரி போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய், இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். குறைன்னு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. தேங்காய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு வெடித்த பிறகு உளுந்து, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும், அதிகமாக தெரியும் வாசனை. கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் போட்டு அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற இந்த சுண்டலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது சுண்டலுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அப்படி பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம
நம்ம நவதானியம் போட்டிருக்கோம். அந்த தானியம் வந்து முளைக்கட்டி இருக்கும். முளைக்கட்டி நம்ம பச்சையாக சாப்பிட்டா அதோட ஃபுல் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் குழந்தைங்க பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சுண்டலாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சத்தான நவதானிய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.